கார் லவர்ஸ் அண்ட் கியா பிராண்டோட லவர்ஸ்க்கு இது ஒரு பெரிய நியூஸா இருக்க போது. வெறும் 36 மந்த்ஸ்ல 36 மாசத்துல கியானுடைய கேரன்ஸ் 2 லட்சம் கார்கள் அப்படிங்கறத மைல்ஸ்டோனை ரீச் பண்ணிருக்கு. அப்படி என்ன இந்த கேரன்ஸ் ஆஃபர் பண்ணுது? நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு இந்த கார் அவ்வளவு பிடிச்சிருக்கு, நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஹிட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்துடலாமா? இதை வந்து நம்ம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேசிக்கா இது ஒரு எம்பிவி, ஒரு 7 சீட்டர் கார் இல்லையா? சோ நம்ம ஃபேமிலியா போகும்போது என்னென்னலாம் எதிர்பார்ப்போம்? நம்ம ஃபேமிலிக்கு கம்ஃபர்ட்டா இருக்கணும், ஸ்பேஷியஸா இருக்கணும், அண்ட் நம்மள எங்கேஜ் பண்ற மாதிரி டெக் லோடட் ஃபீச்சர்ஸோட இருக்கணும். நாம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இந்த 3 விஷயத்தையும் நம்பர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுது. ஆமாங்க, இந்த 2 லட்சம் கார்கள் சேல்ஸ் ஆனதுல ஒரு 24% வந்து 24% டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் வந்து மக்கள் வாங்கியிருக்காங்க. இதன் மூலமா ஃபீச்சர் லோடடான கார்ஸை 4ல் 1 பங்கு மக்கள் வந்து விரும்புறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அண்ட் இந்த கேரன்ஸ் வந்து உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் ஆப்ஷன்ஸ்ல கிடைக்குது. 58% பெட்ரோல் கார்களையும் 42% டீசல் கார்களையும் மக்கள் வந்து விரும்பி வாங்கியிருக்காங்க. டீசல் இன்ஜினுடைய காலம் முடிஞ்சு போச்சு, டிபிஎஃப் இஷ்யூஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 40%க்கும் மேல இருக்கக்கூடிய மக்கள் டீசல் கார்களை விரும்பி வாங்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கியா கேரன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்புறமா மேனுவல் ஆப்ஷன்ஸ்ல கிடைக்குது. அது போக ஐஎம்டின்னு சொல்லக்கூடிய கிளட்ச் இல்லாத மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, அதுலயும் உங்களுக்கு கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது 32% மக்கள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அண்ட் ஐஎம்டி கம்பைண்டா, அதாவது ஈஸ் ஆஃப் டிரைவிங்னு சொல்லுவோம்ல, ஈஸியா டிரைவ் பண்ணணும், மேனுவல் கியர் இல்லாம ஆட்டோமேட்டிக்கோட ஈஸியா டிரைவ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு 32% மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கும் ஆஃப் பண்ணிருக்காங்க. அண்ட் யூசுவலா மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு டாக் இருக்கு, முக்கியமா இந்த சன்ரூஃப் இருக்கக்கூடிய கார் வந்து ஈஸியா விக்குது. சன்ரூஃப் அப்படிங்கிறது இன்னைக்கு கார் பையர்னுடைய ஒரு ப்ரையாரிட்டியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த கியா கேரன்ஸ்ல சன்ரூஃப் இருக்கு. அண்ட் 28% மக்கள் வந்து உங்களுக்கு சன்ரூஃப் இருக்கக்கூடிய கார் வேரியன்ட் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ உண்மைதான் போல இருக்கு, 100ல் 28 பேர் வந்து உங்களுக்கு சன்ரூஃப் இருக்கக்கூடிய கார் வாங்குறாங்க அப்படின்னா சன்ரூஃப் உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஃபீச்சர்னு மக்கள் நினைக்கிறாங்க. இந்த கேரன்ஸை 95% மக்கள் வந்து 7 சீட்டுக்காக தான் வாங்கியிருக்காங்களாம். ஸோ இதன் மூலமா இது ஒரு ட்ரூவான ஃபேமிலி கார் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுது. ஆமாங்க, ஸ்பேஷியஸாவும் கம்ஃபர்டபுளாவும் இருக்கு, 7 சீட் லே அவுட் இருக்கு, பிரீமியமான அப்போல்ஸ்ட்ரி கொடுக்குறாங்க, அண்ட் சென்டர்ல உங்களுக்கு அந்த கேப்டன் சீட் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ டிரைவர் வச்சு சாஃப்ட்வேர் ட்ரிவனா ஓட்டுறவங்களுக்கு ரியர்ல நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்து போறதுக்கு, டிராவல் பண்றதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். ஸோ ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் கேபின் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் டெக் லோடடான இன்டீரியர்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு கண்டிப்பா அது ஒரு தேவையான ஃபீச்சர் தான். அண்ட் 10.25 இன்ச்ல இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்கிரீன் வருது, ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஓட கொடுக்குறாங்க. ஆக்சுவலா ஃபீச்சர்ஸை விட இன்னொரு முக்கியமான ப்ரையாரிட்டி கார் பையர்ஸ் பார்க்கறது இன்னைக்கு தேதிக்கு சேஃப்டி. ஸோ இந்த கேரன்ஸ் கொடுக்கக்கூடிய சேஃப்டி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 6 ஏர் பேக்ஸ் வருது, ஏபிஎஸ், இபிடி, ஹில் அசிஸ்ட், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், இந்த மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸோட ஒரு பேக்கேஜோட வரதுனால உங்களுடைய ஃபேமிலிக்கான சேஃப்டியை இது என்ஹான்ஸ் பண்ணுது.